ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா டிசைன்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ப்ரூச்சி இயர்ரிங்ஸ் மேக் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ எதுக்கான இயர்ரிங்ஸ் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு பெண்டன்ட் இன்விசிபிள் செயினுக்கு நம்ம ரெசின் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேட்சிங்காக இருக்கணுன்றதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன், பேஸாக காயின் எடுத்திருக்கேன். காயினை சுற்றி, ஏன்னா காயின்னா நமக்கு ஆல்ரெடி ஹூக் இருக்குது. அதனால நம்ம எக்ஸ்ட்ரா ஹூக்லாம் ரெடி பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் OHP ஷீட்டு வேக் ஷீட்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஹூக் ஆட் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சுற்றி காயினை சுற்றி கரெக்டாக லிக்விடாக க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். தென் அந்த ஃப்ளவர்ஸை அப்படியே நம்ம கொடுக்க போகிறோம். ஏன்னா பேஸ் நம்ம ரெசின் ப்ரூச்சில் உள்ள பெண்டன்ட்டுக்கு இதுதான் கொடுத்துருக்கோம். அதனால அதே பேஸில் இங்கேயும் அப்ளை பண்ணுறேன். ஜஸ்ட் அதை சுற்றி கரெக்டாக இந்த மாதிரி லைனாக அடுக்கிட்டு வாங்க. அடுக்கும்போது கரெக்டாக இந்த மாதிரி ரொம்பவும் ஓவர்லேப் இருக்கக்கூடாது, ரொம்பவும் கிளம்சி கம்மியாக இருக்கக்கூடாது. காயின் தெரியாத அளவுக்கு நம்ம பேஸ் ரெடி பண்ணியிருக்கணும். அவ்வளோதான். இது ஒரு 1/2 hour அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ஹூக் அட்டாச் பண்ணலாம். அழகாக நீட்டாக இருக்குது பாருங்கள், பார்க்க ஸ்ட்ராபெரி மாதிரி அது அடுக்கடுக்காக இருக்குது பாருங்கள். இதுக்கப்புறம் இது நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஹூக் அட்டாச் பண்ணலாம். இது நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது ஆல்ரெடி பண்ணினது, இது இப்போ நம்ம லிக்விட் அப்ளை பண்ணது. ஸோ ரெண்டுமே நல்லா ஒரு 1/2 hour ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஹூக் அட்டாச் பண்ணலாம். ஸோ நம்மளோட 2 ஸ்டட்டுமே நல்லா காஞ்சிருச்சு. பேக் சைடு நம்ம ஏன் வேக்ஸ் யூஸ் பண்ணலை அப்படின்னா, வியர் பண்ண தானே போகிறோம். அதனால வேக்ஸ் மேக்ஸிமம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ கரெக்டாக இது ஹரிசாண்டலாக இருக்குது. அதுக்கு ஹூக் வெர்டிக்கலாக இருக்கிற மாதிரி தான் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். நான் இந்த மாதிரி ஸ்டட்டு தான், ஹூக் ஸ்டட்டு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா ஸ்டட் பேஸ் யூஸ் பண்ணணும்னா சென்டரில் கொஞ்சம் மேலே தூக்கி நீங்கள் ஸ்டட் பேஸ் ஒட்டிக்கலாம். இப்போது இதில் கரெக்டாக இந்த பாலை லைட்டாக நகர்த்திட்டு இதை வெளியில் எடுக்கலாம். லைட்டாக எடுக்கணும். கரெக்டாக அந்த பாலை டைட்டாக பிடிச்சிக்கோங்க. எடுத்துட்டு கரெக்டாக வேர்ட்டிக்கலாக இருக்கணும். நமக்கு உள்ளே மாட்டிடுறேன். மாட்டிட்டு கரெக்டாக டைட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ அதே மாதிரியே இன்னொரு ஸ்டட்டையும் அட்டாச் பண்ணிடலாம். ஸ்டட் மேக் பண்ணும்போது இந்த மாதிரி ஹூக் எடுத்தீங்கன்னா இதில் ஆல்ரெடி ஐ ஷேப் உங்களுக்கு வேர்ட்டிக்கலாக இருக்குது. அப்போ நீங்கள் பண்ணுற ஸ்டட்டில் இந்த பேஸில் நீங்கள் ஹரிசாண்டல் தான் இருக்கிற மாதிரி பண்ணணும். அப்போ தான் அது வெர்ட்டிக்கலாக நீங்கள் மாட்டும் போது கரெக்டாக நிற்கும் காதில். இந்த இதில் இருக்க பால் மூவ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். கரெக்டாக அதை ஹோல்டு பண்ணிக்கிட்டு பண்ணுங்க. அவ்வளோதான். அழகாக 2 ஸ்டட்டுமே நம்ம மேக் பண்ணியாச்சு. தேங்க்யூ.